Hello viewers. This video sponsored by SBO School of Business Organization. இவங்ககிட்ட பெஸ்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது நம்ம ஃபேஸ்புக்கு, யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும். இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 2019 பிப்ரவரி 26 அதிகாலை 3:30 பாகிஸ்தானின் வானில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது. இது என்ன சத்தம் என்று யாரும் அறியாதபோது இந்திய விமானப்படையின் மிரண்ட பறக்கும் வீரர்கள் பாகிஸ்தானின் பாலாகோட் மலைப்பகுதியில் தங்கள் மிஷனை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். இதுதான் உலகையே அதிர வைத்த பலகோத் ஏர் ஸ்ட்ரைக். பேக்ரவுண்ட்: இந்த கதை ஆரம்பமாகிறது 2019 பிப்ரவரி 14 காஷ்மீரின் புல்வாமாவில். அங்கு CRPF வீரர் பயணம் செய்த பஸ்ஸில் ஒரு தற்கொலை குண்டுதாரி வெடிகுண்டு வெடித்தான். அதில் 40க்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் அடிப்படையிலான ஜெய்ஷ்-இ-முஹம்மது ஜேம் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. தி சீக்ரெட் பிளானிங்: பிரதமர் அலுவலகம், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் இந்திய விமானப்படை தலைவர்கள் இணைந்து ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டினர். மிஷன் பெயர் ஆபரேஷன் பாண்டார். காரணம்: மிக ரகசியமாக செய்யப்பட வேண்டிய மிஷன், வெளியில் யாருக்கும் சின்ன விஷயம் கூட தெரியக்கூடாது என்பதால் முழு திட்டமும் நீட் டு நோ அடிப்படையில் நடந்தது. அதாவது அதில் பங்கேற்கும் பைலட்டுகள் கூட இறுதி நேரம் வரை தாங்கள் எங்கு போகிறார்கள் என்பதை கூட அறியவில்லை. தி எக்ஸிகியூஷன் 26 பிப்ரவரி 2019. அந்த இரவு மௌனமாய் தயாராகின 12 இந்திய மிராஜ் 2000 போர் விமானங்கள். அவை குவாலியர் விமானத் தளத்திலிருந்து புறப்பட்டன. ஒவ்வொரு ஜெட்டும் 1000 கிலோ எடை கொண்ட ஸ்பைஸ் 2000 பிரெசிஷன் பம்புகள் ஏந்தியிருந்தது. அந்த மிஷன் வழிகாட்டி ரேடார் மற்றும் சிக்னல் ஜாமிங் டெக்னாலஜியால் பாதுகாக்கப்பட்டது. இரவு 3:30 ஜெட்டுகள் பாகிஸ்தான் எல்லையை தாண்டி கைபர் பாக்துன்குவா மாநிலத்தின் பாலாகோட் பகுதியில் நுழைந்தன. அங்கே ஒரு பெரிய GM பயிற்சி முகாம் இருந்தது. அங்கே 300க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இருந்ததாக இந்திய நுகர்வு அமைப்புகள் உறுதியாக தெரிவித்திருந்தன. தி ஸ்ட்ரைக்: மிராஜ் விமானங்கள் துல்லியமாக இலக்கை அடையாளம் கண்டு ஸ்பைஸ் 2000 குண்டுகளை வீசியன. அந்த சில வினாடிகள் பாகிஸ்தான் மண்ணில் மலைகள் தாறுமாறாக அதிர்ந்தன. அந்த முகாம் முழுவதும் சிதைந்தது. மிஷன் முடிந்ததும் எந்த விமானத்தையும் இழக்காமல் எல்லா பைலட்டுகளும் இந்திய வானில் திரும்பி இறங்கினர். மொத்த மிஷன் நேரம் 21 நிமிடங்கள். ஆனால் அந்த 21 நிமிடங்களும் இந்திய வரலாற்றில் பொற்காலமாக எழுதப்பட்டது. லெகசி ஆஃப் த மிஷன்: பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக் என்பது வெறும் இராணுவ தாக்குதல் அல்ல. அது இந்தியா தனது வீரர்களின் உயிரை மதிக்கிற நாடு என்பதற்கான அடையாளம். அது ஒரு புதிய டாக்ட்ரின் உருவாக்கியது. நியூ இந்தியா வில் ஸ்ட்ரைக் பேக் ஈவன் கிராஸ் போர்டர்ஸ். இந்திய வீரர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து நாட்டை காத்தார்கள். அவர்களின் தைரியத்தை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நம் மார்பு பெருமை பெரிதாகும். ஜெய் ஹிந்த்.